வலி எதுவும் ஏற்பட்டு அழுகிறதா, தூக்கம் வருவதற்காக அழுகிறதா, தூக்கம் வராமல் அழுகிறதா, நச நசண்டு தன்னை வச்சிருக்கிறது பிடிக்கல தன்னை பிரியா விடுங்கன்னு சொல்லி நிம்மதியை தேடி அழுகிறதா என்பதை முழுமையாக உணரக்கூடியவள் தாய். இந்த தாய்க்கு இந்த பகுத்துணர்வை யாரு கொடுத்தா? அவ எங்கேயும் போய் காலேஜில் போய் படிச்சாலா? பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தை வளர்ப்பு எப்படி அப்படின்னு சொல்லி படிச்சாலா? கிடையவே கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த துவாவில் ரப்பனா என்ற வார்த்தை இடம்பெறுகிறதோ அந்த வார்த்தையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அந்த துவாவை அல்லாஹு தஆலா ரசித்து கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரும்பாலான துவாக்களில் ரப்பனா என்ற அந்த வார்த்தையை மிகவும் அதிகமாக பயன்படுத்தினார்கள். ரப்பனா என்பதனுடைய ஆழமான அகலமான கருத்தாழமிக்க அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது, எங்களை வளர்த்து ஆளாக்குபவனே என்ற அர்த்தம் தான் இந்த ரப்பனாக்கு. இந்த வளர்ச்சி எப்போதிலிருந்து அல்லாஹ்வுடைய கருணை ஆரம்பமாகிறது? தாயின் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே வளர்ப்பவன் அவன். எந்த விதமான முஸ்தீபுகள் கிடையாது, எந்த விதமான உதவி சாதனங்கள் கிடையாது. பெற்ற தாயுடைய விஷயத்தில் முழுமையாக அவளுடைய மூச்சை தவிர அவளுடைய சாப்பாடு எல்லாமே அவ சம்பந்தப்பட்டதாக தான் போய்கிட்டு இருக்குமே ஒழிய குழந்தைக்குன்னு சொல்லி தனியா இது பிள்ளைக்குன்னு சொல்லி அவ கொடுக்க மாட்டா. அவ சாப்பிட்றது தான். அவளுடைய ஆசைக்கு சில பெண்கள் மாங்காய் சாப்பிடுவாங்க, சில பெண்கள் சாம்பல் அள்ளி வாயில போடுவாங்க. இப்படி அவளுடைய ஆசைக்கு தக்கவாறு தான் சாப்பாடு அமைச்சுக்கிறவாளே ஒழிய குழந்தைக்கு இது பிடிக்குமே நான் இது சாப்பிடு அப்படின்னு கொடுக்க மாட்டா. அப்ப இவ சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து மிக அற்புதமான முறையில தொப்புள்குடி வழியாக சத்துக்களை அழகாக டிரான்ஸ்லேஷன் செய்து குழந்தைக்குண்டான அனைத்து சத்துக்களையும் பரிபூரணமாக கிடைக்க செய்பவன் அந்த ரப்பு. ரப்புன்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை கருவிலிருந்தே ஆரம்பமாகிறது ரப்புடைய அந்த கருணை. அந்த ரப்புடைய அந்த ஒரு ஏற்பாடு அப்படின்றது அவன் எப்போ ரப்பாக உனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பான்னு சொன்னா, உன் கருவுல இருந்தே அவன் தெரிய ஆரம்பிச்சிருவான். நீ கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் ரப்பாயிடுவான். உனக்கு தாய் வளர்ப்பா அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ரப்பு தான் உன்னை வளர்த்தான். கருவில் இருக்கிற நேரத்தில் 3 மாத காலமா வெறும் சதையாத்தான் வச்சிருந்தான். வெறும் ஆரம்பத்தில் ஒரு துளியாக இருந்து, அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து கொஞ்சம் லேசாக சதை பிடிச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேசாக காது இது போன்ற உருவங்கள் அதுக்கு பிறகு ரூஹு கொடுக்கப்பட்டு இந்த 10 மாத காலங்களும் உன் தாய் உன்னை பார்க்க முடியாது. உன்னுடைய தாய் இப்படிலாம் என் குழந்தை இருக்குது அப்படின்றத கவனிக்க முடியாது. ஆனால் முழுமையாக தாயை விட மேலாக ஒரு மிகச்சிறந்த தாயை விட மேலாக அந்த ரப்புல் ஆலமீன் தான் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வஜீபனத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா? ஒண்ணுமே தெரியாது. அழுவதான் தெரியும், அழுகதான் தெரியும். ஓ ஓ ஓண்டு காரணமே இல்லாம அழுவான். இந்த அழுகையின் அர்த்தத்தை அன்னைக்கு புரிய வைப்பவன் யாரு? அந்த ரப்பு தான். இந்த குழந்தை பசிக்காக அழுகிறதா, எறும்பு கடித்ததால் அழுகிறதா, அல்லது வலி எதுவும் ஏற்பட்டு அழுகிறதா, தூக்கம் வராமல் அழுகிறதா, தூக்கம் வருவதற்காக அழுகிறதா, தூக்கம் வராமல் அழுகிறதா, நச நசண்டு தன்னை வச்சிருக்கிறது பிடிக்கல தன்னை பிரியா விடுங்கன்னு சொல்லி நிம்மதியை தேடி அழுகிறதா என்பதை முழுமையாக உணரக்கூடியவள் தாய். இந்த தாய்க்கு இந்த பகுத்துணர்வை யாரு கொடுத்தா? அவ எங்கேயும் போய் காலேஜில் போய் படிச்சாலா? பள்ளிக்கூடத்தில் போய் தாய் வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு எப்படி அப்படின்னு சொல்லி படிச்சாலா? கிடையவே கிடையாது. பக்குவமற்ற பெண்ணாக இருந்தாலும் அவள் உள்ளத்தில் தாய்மை என்ற பக்குவத்தை வலுக்கட்டாயமாக திணித்து அக்குழந்தையை காப்பாற்ற வைப்பவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ வளர்ச்சி ரப்புன்ற வார்த்தை ரெண்டாவது முகமா, ரப்புன்ற வார்த்தையை 2வது முகமாக உனக்கு அல்லாஹு தஆலா காட்டுறான். 3வதாக அல்ஹம்துலில்லாஹ் வளர்ச்சி அடைந்து வாலிப பக்குவத்தை அடைந்து, அந்த வாலிப பக்குவத்தில்
உனக்கான ஜோடி, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்ற மாதிரி உள்ள ஒரு பெண்ணை நீ சாலிகானவனாக இருந்தா, தரங்கட்டு போன ஊதாரியாக இருக்கும்போது அதே ஊதாரியத்தான் அல்லாஹ் தஆலா கல்யாணம் பண்ணி வைப்பான். அல்லாவே சொல்றானா இல்லையா, இன்னலில் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா. ஈமான் கொண்ட ஆண்களுக்கு ஈமான் கொண்ட பெண்கள், இஸ்லாமான ஆண்களுக்கு இஸ்லாமான பெண்கள், பயபக்தி உள்ள ஆண்களுக்கு பயபக்தி உள்ள பெண்கள், இப்லீஸுக்கு அதே மாதிரி இப்லீஸ் தான். அதனால இப்போ திருமண வாழ்க்கையினுடைய பந்தத்தையும் அல்லாஹு தஆலா தான் நிர்ணயம் பண்றான். நாம எப்படி வாழ்றோமோ அதே போல மனைவி அல்லாஹு தஆலா நசீபாக்குகிறான். அப்ப இதுலையும் ரப்பு தான் தெரிகிறான். உள்ளுள்ள உறுப்புகள் இருக்குது பாருங்க, அவனுடைய உடல் உறுப்புகள், அது சீராக இயங்குவதற்கு அல்லாஹ் தான் பாடுபடுகிறான். அபுல் ஆலமீன் அந்த உணவை அழகாக செரிக்க செய்கிறான். அது உடம்புல போய் கரெக்டான முறையில் சிறுநீரகத்துக்கு போகிறதும், இதயத்துக்கு போகிறதும், கல்லீரலுக்கு போகிறதும், மண்ணீரலுக்கு போகிறதும், இரத்தத்தை சர்க்குலேஷன் பண்ணுறதும், திமாக் அந்த மூளை பகுதி, அந்த மூளை பகுதியில் இரத்தத்தை பாய்ச்சறதும், எல்லாமே உள் வேலைகள் அனைத்துமே உங்களுடைய ரப்பால் தான் கவனிக்கப்படுகிறது. அப்போ அந்த ரப்பனாவை விடுவாங்களா ரசூலுல்லாஹ்? அதனால தான் எல்லா துவாவிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா என்று வருமாறு பார்த்து கொண்டார்கள். அல்லாஹும்ம அப்படின்ற துவாக்கள் தனி கேட்டகரி. ரப்பனா என்ற வார்த்தை மிக அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய துவாவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, குர்ஆன் ஷரீஃப்ல வரக்கூடிய அத்தனை துவாவுமே ரப்பனா தான். பெரும்பாலும் ரப்பனா தான், அல்லாஹும்ம வராது. நீங்க குர்ஆனை திறந்து குர்ஆனுடைய துவாக்கள்னு நெட்ல போட்டு பாருங்களேன். குர்ஆனுடைய துவாக்கள்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயாவது போய் புஸ்தகங்கள்ல பாருங்களேன். குர்ஆனுடைய துவாக்கள்னு சொல்லிட்டு நீங்க நெட்டை போட்டு பாருங்களேன், ரப்பனாண்டு தான் வரும். அல்லாஹும்மன்றது ரொம்பவும் ரொம்பவும் ரேரா 1-2 வரலான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்ப இந்த ரப்பனான்ற வார்த்தை என்னுடைய ரப்பின் வேதத்திலும் அதிகமாக இடம்பெறுகிறது. எங்களுக்கு வழிகாட்டியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக இடம்பெறுகிறது. இந்த புனிதமான ரப்பனாவை கொண்டு நாம் நம்முடைய துவாக்களை அமைத்து கொள்ள வேண்டும். அரபில ரப்பனா தெரியலையே, அரபில உள்ள துவாக்கள் தெரியலையேன்னு கவலை வேண்டாம். இப்போ நீங்க குடும்பத்துக்காக, குடும்பத்தினுடைய நலனுக்காக கேட்குறீங்க. அப்போ நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா, ரப்பனா எங்கள் இறைவனே, யா அல்லாஹ். ரப்பனா எப்படியாவது மிக்சட் பண்ணிடணும் அந்த இடத்துல. இந்த ரப்பனாவை நீங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், சத்தியம் விட்டு சொல்லுவேன், தொடர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய ரப்பனா வேல்யூபிள் பவராக மாறி வானுலகத்தில் படைத்த ரப்பின் அரிசின் கதவை தட்டுகிறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கண்டெடுத்து சொன்ன நமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.